இப்போ அம்மாவும் டாக்டர் அப்பாவும் டாக்டராக இருக்காங்க. பையனை டாக்டர் ஆக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அங்கே படிப்பு வரமாட்டேங்குது. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான கல்விகளை நம்ம சொல்ல முடியும்? இந்த அப்பா சொல்கிற கல்வியை தேர்ந்தெடுத்துற அத்தனை பிள்ளைங்களும் வேலைக்கு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கல்வி படிக்கும்போது குழந்தைகளுக்கு அப்பா முடிவு எடுக்கக்கூடாது. விண்வெளி ஆய்வுகள்லாம் எந்த கிரகம்? ராகு தான். ராகுவோட நட்சத்திரம் பலமாக போணுச்சுன்னா, திருவாதிரை நட்சத்திரமோ சுவாதி நட்சத்திரமோ சதய நட்சத்திரம் போணுச்சுனாலே இந்த ஆய்வு சம்மந்தப்பட்ட கல்விகள் நல்லாவே எடுக்க முடியும். பெற்றோர்களில் இந்த அப்பா எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக தான் மாறும். நீங்கள் எப்படி வேணால் நினச்சிங்க. ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, ராமராஜ் நிறுவனம் இருக்குது. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், நான் படிக்கவே இல்லை, இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த நிர்வாகத்தை பற்றி பேசுவார், பணத்தை பற்றி. ஏன்னா பணத்தை பற்றி அவர் தான் பேச முடியும். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேருக்கு படிப்பை பற்றின கேள்வி அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பெரிய கேள்வியாக இருக்குது. இந்த படிப்பை பற்றின நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்த காலத்தில் படிப்புங்கிறது நிறைய இருக்குது. அதில் எதை தேர்ந்தெடுக்கிறது, எதை படித்தா நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும், என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே படிக்கணும், செலவு பண்ணி படிக்கணுமா இல்லை செலவு இல்லாமல் படிக்கலாமா, இப்படின்னு உங்கள் சார்பாக உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை நம்ம இன்றைக்கி அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கிய அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடத்தின் தந்தை திரு பொதுவுடை மூர்த்தி சார் அவங்கள்ட்ட கேட்டுக்க போகிறோம். உங்களுக்காக இந்த கல்வியை பற்றின ஒரு நிகழ்வு. வணக்கம் சார். வணக்கம். ஏன்னா எல்லாருமே கேள்வி என்ன அப்படின்னா, படிக்கணும்னு ஆசை இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்க, படித்த படிப்புக்கு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுங்களேன். யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள். இங்கே எல்லாருமே எல்லாம் அந்தந்த சூழ்நிலைக்கு இப்போ என்ன பண்ணுவான்னா, ஒரு 2000 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் படிக்கணும்னு சொன்னால், ஆமாண்டா கம்ப்யூட்டர்லாம் இதெல்லாம் ஒன்றுக்கும் வேலைக்கு ஆகாது, இதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்க, இது நடக்கவே நடக்காது, இது படிக்காதுன்னு ஒரு சார் ஒதுக்கின கல்வி இன்னைக்கு 2025 கம்ப்யூட்டரை தாண்டி சிஸ்டத்தை தாண்டி இன்னைக்கு ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு வீடியோ எடுக்கிறோம், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஒரு ஃபோட்டோ இமேஜ் உருவாக்கணும்னா கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு 20 மணி நேரம் 30 மணி நேரம் ஆகும் ஒரு ஃபோட்டோ டிசைன் பண்ணுறதுக்கு அப்படின்னு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஏஐ என்ன பண்ணுது, ஒரு மில்லி செகண்டில் என்ன பண்ணுது, அதை கிரியேட் பண்ணி நம்ம இப்படி தான் வேணும்னா அது கொடுக்குது. இன்னைக்கு அப்படி வந்த டெக்னாலஜி, அப்படியும் படிப்பு இருக்குது. அப்போ காலம் வளர்ச்சி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் போது அதை நோக்கி பயணிக்கணும். நீங்கள் எல்லாருமே படிச்சிருக்கோம். அந்த படிச்சிருக்க படிப்புக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலை இருக்கா அப்படின்னா வேலை இல்லை. நம்ம என்னமோ படிக்கிறோம். அதான் சொல்லலை, இந்த ஆசைகள் ஒன்று இருக்குது, விதிகள் ஒன்று இருக்குது. இங்கே ஆசைகளும் விதிகளும் வெவ்வேறு விதமானது. இந்த விதிகள் சொல்கிறோம்ல, இது வந்து எனக்கு விதிக்கப்பட்டது, இதுதான் படிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம இது தெரிஞ்சிருக்கோம். நான் வந்து டிப்ளமா தான் படிக்கணும்னு வச்சுங்களேன். ஆனால் என்னுடைய ஆசை என்ன வேணுமோ, மதின்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, என்ன இதுதான் நம்ம ஆசைகள்னு சொல்கிறோம். இந்த மதின்னு ஒன்று வச்சுருக்கோம்ல, இது என்ன பண்ணுறோம், எனக்கு டிப்ளமா படித்தா ஏதாச்சும் கௌரவ குறைச்சலாக இருக்கும், நான் டிப்ளமா படிக்க மாட்டேன், நான் டிகிரி தான் படிப்பேன். டிகிரி படிச்சுவிட்டு வேலை வராது. ஆசைப்பட்டதை படித்தா அவனுக்கு வேலை வரல. விதிக்கப்பட்டதை படிச்சிருந்தா என்ன பண்ணணும், வேலை வந்துடும். இதுதான் விஷயம். ஆனால் இது என்னென்னா, எல்லாருமே கம்ப்யூட்டர் இப்போ வந்து எல்லாருமே கம்ப்யூட்டர் நோக்கி பயணிக்கிறாங்க. அதே ஒரு சார் என்ன பண்ணுறாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுப்பாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிற ஒரு சார் இருக்காங்க, டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு வாண்டட் வந்து இந்தியாவில் உலக நாடுகள் எங்கேயுமே ஒரு சிஎன்சி மிஷினை எப்படி ஆப்ரேட் பண்ணணும். ஒரு ஜோதிடம் இல்லை ஒரு ஜோதிடர் அப்படின்னா ஒரு கல்வியை பற்றி அடிப்படையான அறிவுகள் நமக்கு தேவைப்படும். ஏன்னா நம்ம என்ன அன்றாட நிகழ்வுகளை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு ஜோதிடர் இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம ஏஐ பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கணும், மெடிக்கல் இன்ஜினியரிங் பற்றி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பற்றி, மெடிக்கல் காலேஜை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோம். சரி, மெடிக்கல் எடுத்துக்கிட்டால் ஃப்ரீ ஃபார்ம் இருக்குது, ஃப்ரீ ஃபார்ம் இருக்குது, டி ஃபார்ம் இருக்குது, ஃப்ரீ ஃபார்மசி இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் இருக்குது, டிப்ளமோ நர்சிங் இருக்குது. இப்போ 6ஆம் பேர் பலமாக இருக்குது. இப்போ 2 ஆர் சம்மந்தப்பட்ட நீ டாக்டர் ஆகிடுவா. இப்போ அவனுக்கு டாக்டர் ஆக முடியும், ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் நர்சிங் படித்தா உனக்கு அடுத்தடுத்த பிஎஸ்சி நர்சிங் படிச்சுட்டு எம்எஸ்சி நர்சிங் படிச்சுன்னா டாக்டரை விட உனக்கு வேலைவான சம்பளம் கிடைக்கும். ஏன்னா உனக்கு அறக்கல்வி தான் இருக்குது. எப்படி உனக்கு வந்து அறக்கல்வி தான் இருக்குது. இப்போ உதாரணம் கும்பலக்கணம் போகுது, இப்போ நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் போகுது. இப்போ நீ போய் வந்து டாக்டர் படிப்பா. இப்போ 63 வயசில் நீ டாக்டர் படிப்பாங்க. 17 வயசில் இந்த வயதில் இந்த லக்கண புள்ளி போணுச்சுன்னா நீ டிப்ளமா நர்சிங் படிங்க, நல்லாயிருக்கும்.
இல்லை சார் எனக்கு வந்து இப்போ லக்கணம் வந்து மீன லக்கணம் சார், இப்போ ரேவதி நட்சத்திரம் சார், இப்போ எனக்கு வந்து ரேவதி நட்சத்திரம் போயிட்டு இருக்கு சார். அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ரூல். இந்த ரூலை வந்து நம்ம எங்கேயுமே வந்து இது படிக்கும் இந்த வயதில் 17 வயதுலேருந்து 21 வயதுக்குள்ளே போகக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இப்போ உதாரணமாக நமக்கு வந்து உத்திரட்டாதி இப்ப இதுல ஒரு இடத்துல இந்த கேள்வி இருக்கு சார். இப்போ அம்மாவும் டாக்டர் அப்பாவும் டாக்டரா இருக்காங்க, பையனை டாக்டர் ஆக்கணும்னு முயற்சி பண்றாங்க, ஆனா அங்க படிப்பு வரமாட்டேங்குது. அப்போ ஒரு கௌரவத்திற்காகவாது அவருக்கு ஏதாவது ஒரு நிகழ்வு பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ அவங்க போய் நர்சிங் கோர்ஸ் எடுக்க முடியாது பாருங்க. அப்ப இவங்களுக்கு என்ன மாதிரியான கல்விகளை நம்ம சொல்ல முடியும்? இல்லை இப்போ அதுதான் சொல்கிறேன். இதே உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் போகும்போது அப்பா அம்மா கல்வியை தான் புள்ள படிக்கணும்னு விதி இருக்குது. அதுக்கு தான் சொல்ல வர்றேன். என்னன்னா நீங்கள் படிக்க 600 மார்க் எடுத்து 700 மார்க் எடுத்திருந்தாலும் இப்போ வெளிநாட்டு இன்னைக்கு சைனாவிலையோ ரஷ்யாவிலையோ இல்லை வெளிநாட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா எம்பிபிஎஸ் படிக்கிற மாதிரி படிக்க வச்சு இங்கே ஒரு எக்ஸாம் எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சிடுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு சில பேர் பண வசதி வாய்ப்புகள் இருக்குது. ஏஎல்பி பரணி போராடமாக போனுச்சுன்னா அவங்கள டாக்டராக படிப்பாங்க, இல்லை டாக்டர் சம்மந்தம் காசு கொடுத்து படிப்பாங்க, காசு செலவு பண்ணி படிப்பாங்க. இப்படி பண வசதி வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி படிப்பு இருக்கும். இப்போ இந்த நீட் தேர்வுன்னு வந்துச்சுல, இப்போ இந்த நீட் தேர்வு வரும்போது ஒரு சில பேர் வந்து காசு இல்லாமல் படிப்பாங்க. நீட் தேர்வு பண்ணவங்க பாஸ் பண்ணிட்டு அவங்க வந்து காசு செலவு பண்ணி பேமெண்ட் கோட்டாவில் போய் படிப்பாங்க. இப்போ இந்த நட்சத்திர புள்ளி காசு இல்லாமல் படிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் சொன்னாலும் முன்னாடி அவிட்ட நட்சத்திரம் 3-4 நட்சத்திர புள்ளிகள் போணுச்சுன்னா, ஐயா நீ காசு இல்லாமல் படிப்பா, டிப்ளமோ நர்சிங் படிப்பா, சூப்பராக இருக்கும். அதே டிப்ளமோ நர்சிங் 10 லட்சம் கொடுத்து படிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. அந்த மாதிரி நீட் தேர்வுல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு படிக்க காசு இல்லாம அதை படிக்க முடியாம போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன்ல, இவங்க என்னென்னா எல்லாருமே டாக்டர் வக்கீல் இல்லைன்னா போலீஸ். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இல்லை ஆடிட்டர், நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ். இப்போ நிறைய பேர் அதிகமாக வந்து மற்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்குது, நிறைய தோல் சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்குது, ஆராய்ச்சி நிறுவனம் சம்மந்தப்பட்ட படிப்பு, டிப்ளமோ சம்மந்தப்பட்ட படிப்பு இருக்குது, ஐடிஐ சம்மந்தப்பட்ட படிப்பு. ஒன்றும் இல்லை, வெல்டிங் சம்மந்தப்பட்டது ஆர்க் வெல்டிங்கில் சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தா வெளிநாட்டில் அடுத்த வருஷமே வேலை இருக்கும். ஆனால் நான் வந்து 6 வருஷம் படித்து விட்டு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு வேலை. இப்போ இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஆசைப்பட்டதை படிக்கணும்னு படிச்சுட்டு இங்கே வேலை தேடும்போது ஏதோ ஒரு வேலைக்கு போகணுங்கிறதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன், எனக்கு வாத்தியார் வேலை தான் வரணும்னா வாத்தியார் வேலைக்கே போகணும்னா எனக்கு என்னோட குடும்ப சூழ்நிலைகள் இங்கே வாத்தியார் வேலை எனக்கு கிடைக்கலன்னு நான் வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறேன்ல, அங்கே தான் இந்த ஆசைகள் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து தடுமாற வைக்குது. ஆசைகள்ங்கிறது வந்து என்னென்னா படிப்பில் இருக்கக்கூடிய ஆசைகள் வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு டிகிரி படிக்கணும்னு நினச்சேன், டிகிரி படிக்க வந்து தான் என்னோடய ஆசை. ஆனால் வேலைக்கு போகும்போது ஏதோ ஒரு வேலைக்கு நான் ஒரு கணக்கு போல வேலைக்கு போகிறேன்னு வச்சுங்களேன், ஒரு மளிகை கடைக்கு நான் ஒரு பொட்டணம் முடிக்கிறது, ஒரு மளிகை கடையில் ஒரு பேக்கிங் வேலைக்கு போகிறேன்னா அங்கே தான் என்னுடைய வேலை. இதுக்கு நான் வந்து படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. நான் வந்து 12ஆம் முடிச்சுட்டு நான் அந்த வேலைக்கு போயிருக்கலாமே. இதுக்கு காலம் 3 வருஷம் வேஸ்ட் பண்ணி, இதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணி நான் ஒரு டிப்ளமோ படிச்சேன். ஒன்றும் இல்லை, நானே டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். நான் படிக்கும் போகும்போது பெரிய பொருள் செலவு. நம்ம நினைக்கிறோம் ஃப்ரீயாகவும் கிடைச்சிருக்கு, பெய்டாகவும் இருக்கும். ஆனால் நம்ம படித்ததுக்கும் நம்மளுடைய துறைக்கும் சம்மந்தம் இருக்கான்னு இல்லை. அதுதான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு வரைக்குமே இப்போ நீங்க டீச்சர் தானே சார், ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம அது என்ன பிடிச்ச விஷயம் எனக்கு என்னன்னா, நான் உபதேசம் ஒன்றும் இல்லை, சொல்லிக் கொடுக்கணும்னு ஆசை. அதே விஷயத்த நான் ஜோதிடத்துக்கு நான் வந்தது ஒரு ஆச்சரியமான விஷயம். இது என்னென்னா, கல்விக்கும் வேலைக்கும் ஒரு தொடர்பு எப்பயுமே இருக்கணும். இவங்க ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க கல்விக்கும் இவங்க வேலைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. நான் பிபிஏ படிக்கிறேன், பிசிஏ படிக்கிறேன், எம்பிஏ படிக்கிறேன், எம்பிஏ படிச்சுட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு அட்மின் வேலையை பார்ப்பாங்க. அதுக்கு நீங்கள் இவ்வளோ வேலை, நீங்கள் அதுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு தான் நம்ம ஆசை. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் எம்சிஏ படிச்சுட்டு கட்டட வேலைக்கு சித்தால் வேலைக்கு போய்கிட்டு இருக்காப்புல சார். இப்போ நம்ம வெளிநாடு போனாலே என்னென்னா, நம்ம எதோ படிக்கணும்னு வெளிநாடு போய்ட்றோம், வேலை பார்க்குறோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது என்னென்ன பிஇ முடிச்சுட்டு 5 வருஷம் முடிச்சுட்டு அவங்க பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு வேலையில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் வருஷத்துக்கு வெளியில் வந்தால், இந்த 1000 பேர்லேருந்து 10,000 பேர் வெளில வர்றாங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்குள்ளே அவங்களை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, எல்லாருக்கும் வேலை எப்படி கிடைக்கும்? எல்லாருமே அதே மாதிரி இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா எத்தனை பேருக்கு அந்த சிவில் இன்ஜினியரிங்கில் வேலை கிடைக்குது? பிஇ ஆர்கிடெக்ட்லாம் அதில் எப்படி கிடைக்குது? இன்றைக்கி ஆனால் இந்த திறமை இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு 10% பேர், ஒரு 1000 பேர் வெளியில் வர்றாங்கன்னா ஒரு 100 பேருக்கு அந்த அந்த யாரெல்லாம் திறமை இருக்கோ அவங்க எடுத்துக்கிறாங்க. அது படிக்காதவங்க இருக்கிறாங்க பாருங்கள், ஏதோ நான் காலேஜ் போய் படிச்சுட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினச்சிருப்பாங்க பாருங்கள், அவங்க 90% பேர் ஒரு 3 வருஷத்து 5 வருஷம் கழிச்சு தான் நம்ம என்ன தவறு செஞ்சோம் அப்படிங்கிறது 10 வருஷம் கழிச்சு தவறு உணர்றாங்க. அதன் பிறகு மறுபடியும் படிக்க போகிறாங்க, அவங்க ஒரு வேலைக்கு தேட போகிறாங்க. அங்கே ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா படிப்பை தேர்ந்தெடுக்கிறதுனா அவங்க எந்த வயசில் ஜாதகம் பார்த்தா சரியா இருக்கும் சார்? ஏன்னா நிறைய பேருடைய கேள்வி, நான் ஒரு 10 வயசு குழந்தைக்கு போய் ஃபியூச்சரில் என்ன படிப்பான் அப்படின்னு ஜாதகம் எடுத்துகிட்டு வந்து கேட்குறாங்க நம்மகிட்ட.
பிறந்த குழந்தைக்கு இது ஃபியூச்சர்ல என்னவா படிக்க வைக்கலாம், இப்போல இருந்தே நாங்க அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. 10th முடிக்கும்போது நம்ம வந்து அந்த கல்வியை படிக்கணும் அப்படின்னா, உதாரணத்திற்கு இது முன்னாடியே முடிவு பண்ண வேண்டிய விஷயம். 10வது முடிச்சு 11, 12 சேரும்போது ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும். இவனை வந்து ஓகே பயாலஜி குரூப் எடுத்துக்கணும், இல்லை மேத்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்க வைக்கணும், இல்லை இவனுக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் போதும் போதும். இல்லை நமக்கு அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய, ஏன்னா நம்ம 12th என்ன படிக்கிறோமோ அதை வந்து அடுத்ததாக டிகிரியோ இல்லை டிப்ளமோ அடுத்தது என்ன கல்வி படிக்க வைக்கணும்னு நம்ம 10வது முடிவு எடுக்கும்போது முடிவு எடுத்துட்டோம்னா தான், சார் 10வதுல படிக்கிறான், படிக்கலை, மார்க் வருது, மார்க் வரல அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம 14 வயசு 15 வயசுலேருந்து 15 வயசில் நம்ம 10th 12th முடிக்கும்போது 17 வயசில் 12th முடிக்கும்போது ஒரு ஒரு அலைன்மெண்ட் வேணும். இந்த பையன் இவ்வளோ தூரம் படிப்பான், இவனுக்கு வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு அலைன்மெண்ட் பண்ணோம்னா கரெக்டாக பண்ண முடியும். இல்லைங்க நம்ம வந்து உதாரணத்துக்கு 17 வயசு முடிஞ்சு ஒரு 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 உதாரணமாக ஒரு பிஇ மெக்கானிக்கல் சேர்ந்துட்டான்னு வச்சுங்களேன், இல்லை பிஇ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டாரு. அப்போ அவர் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிப்பார், அவர் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாரு. ஆனால் சேர்ந்தது பிறகு நம்மளை மாற்ற முடியாது பாருங்கள். ஆசைப்பட்டு சேர்ந்துட்டாரு. அப்போ நம்ம என்ன நடக்கும் அப்படின்னா, இதுதான் நம்ம சொல்கிறது. ஜோதிடமே என்னென்னா ஒரு முன்கூட்டி ஓரளவுக்கு நீங்கள் என்ன எல்லாத்தையும் நீங்கள் நல்லா படிப்பீங்க, நல்லா படிக்க மாட்டீங்க, உங்களுக்கு படிப்பு வரும், படிப்பு வராது. அப்போ உங்களுக்கு இந்த படிப்பு எனக்கு ஆசை இருக்குது சார், இந்த படிப்பு படிக்க முடியாது சார், நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு படிப்பு சொல்லுங்கள். போன வாரம் அப்படி தான் சங்கீதம் வந்து சங்கீதத்தில் படிக்கணும்னு ஆர்வம் இருக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் என்ன வேலைக்கு படித்தாலும் அந்த வேலைக்கு நீ வேலைக்கு போக மாட்டான்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு சங்கீதம் பிடிக்கும், நான் சங்கீதத்தை படிக்க போகிறேன், ஆர்ட்ஸில் படிக்க போகிறேன்னு சொல்லுது. நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன படித்தாலும் அதுக்கு வேலைக்கு போக மாட்டான்னா, நான் இந்த படிச்சுட்டு நான் இதுக்கு தான் வேலைக்கு போகணும். நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? ஏன்னா நான் சொல்லி பார்த்துட்டு என்னால் முடியலை. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேணால் படிங்க. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த ஜோதிடர்கள் வந்து நாங்கள் என்ன சொன்னாலும் அவங்க நினைக்கிறத நம்ம சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. அவன் பையன் டாக்டர் ஆகிடுவான் உங்களை மாதிரி அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். அதுமாரி உங்களை மாரி ஜோசியரே இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் இருக்கிறத சில நேரங்களில் சொல்லவும் முடியல. ஏன்னா இவங்க எல்லாருமே குறுக்க விழுந்துனாங்க. எனக்கு என் பையனுக்கு மியூசிக் பிடிக்கும், மியூசிக் சம்மந்தப்பட்டு. நான் என்ன சொல்கிறேன், சரிம்மா நீங்கள் மியூசிக் படிக்கிறதுனாலும் வெஸ்டர்ன் மியூசிக்காக படிக்கிறதுக்கு இல்லை வெஸ்டர்ன் மியூசிக்காக ரெடி பண்ணுறதுக்கு படிங்க அப்படின்னா, நான் வீணை சம்மந்தப்பட்டதான் படிக்க போகிறேன். உனக்கு வீணைக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைம்மா படிப்பு, உனக்கு ஆசைங்கிறது சந்தோஷமா. ஏன்னா அது வீணைங்கிறது கர்நாடிக் மியூசிக்கு நீ கற்றுக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஆச்சரியமான ஒரு விஷயம், அவங்க நினச்சதை கடைசி வரையும் சொல்லணுங்கிற இடத்துலையே நம்மளை புரிய பிடிச்சி நிற்கிறாங்க. அது ஒரு இடத்துல விட நான் தான் சொல்கிறேன், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியவே இல்லை, ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா பிள்ளைங்களை வந்து இந்த பெற்றோர், அதுவும் குறிப்பாக இந்த அம்மாவும் அப்பாவும் வந்து பிள்ளைங்களை படிக்கணும்னு 1வதுலேருந்து, அது எல்கேஜி யூகேஜிலேருந்து 3 வயசுலேருந்து இந்த 17 வயசு வரையும் இந்த பசங்க படுற பாடு இருக்கு. பின்னாடியே படிக்க வச்சு நானும் நிறைய ஜாதகம் பார்த்துட்டேன் சார். இந்த அப்பா சொல்ற கல்வியை தேர்ந்தெடுத்த அத்தனை பிள்ளைங்களும் வேலைக்கு கிடைக்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுதான் முடிவெடு. சில நேரத்தில் நம்ம திருமணத்துக்கு எப்படி அம்மா முடிவெடுக்க கூடாதுன்னு நம்ம சொல்கிறோங்களோ, இந்த தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள், நீங்கள் நாளைக்கு நான் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் நினச்சி எப்படி வேணாலும் இருங்க, கல்வி படிக்கும்போது குழந்தைகளுக்கு அப்பா முடிவு எடுக்கக்கூடாது. இதுதான் படிக்கணும், இப்படி தான் படிக்கணும், இதுதான் படிக்கணும், இப்படி நீங்கள் வழிகாட்டுறது ரைட்டு. ஆனால் நீங்கள் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல ஒன்றும் அம்மா முடிவு எடுக்கட்டும், இல்லை அந்த பையன் முடிவு எடுக்கட்டும், அந்த பொண்ணு முடிவு எடுக்கட்டும். என் பொண்ணு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா அது அபத்தமாக தான் போகும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க, நீங்கள் யார் வேணால் எடுத்துங்க. நீங்கள் நினைச்சிக்கிறீங்க என் பொண்ணை எம்பிபிஎஸ் ஆக்கிட்டேன், அது உலகத்தையே சுற்றி வரக்கூடிய நாசாவில் பெரிய சயின்டிஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பொண்ணை போய் நான் வந்து இவர் அப்பா என்ன பண்ணுறாரு, தான் பொண்ணை வந்து எம்பிபிஎஸ் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எம்பிபிஎஸ் உனக்கு எம்பிபிஎஸ்ங்கிறது பெரிய லெவலில் இருக்குது. அந்த பொண்ணு அதுவாக படித்து அந்த அம்மா சொல்கிறதோ இல்லை அதுவாக சுயமாக படிச்சிருந்துச்சுன்னா அது உலகத்தை ஆளக்கூடிய, இப்போ நம்ம சுனிதா வில்லியம்ஸ் மாரி உலகத்தை ஆளக்கூடிய ஒரு பெண்ணாக வந்திருக்கும். அதேமாரி அது யாரோ ஒருத்தர் தானே. இப்போ சுனிதா வில்லியம்ஸ்னு ஒருத்தர் தானே. இதுமலுக்கு எத்தனை நாள், இப்போ 268 நாள் அப்படிங்கும்போது 67 நாள் முடிஞ்சு 68 நாளுங்கும்போது சாதாரண விஷயம் கிடையாது பாருங்கள். இது ஒரு பெரிய சாதனை. இதுதான் சாதனை. தனியான ஒரு விண்வெளியில் இருக்கக்கூடிய இத்தனை நாள் தங்கி இருந்து வாழ்க்கையை நடத்தி, ஏன்னா உலகத்தில் மறுபடியும் திரும்பி வந்து, அதுவும் பெரிய ஆச்சரியம். அதாவது உலகத்தில் போகிறது பெரிய விஷயம் இல்லை, போய் அங்கே தங்கி அந்த நிகழ்வுகளை வந்து ஆய்வு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, மறுபடியும் திரும்பி பூமிக்கு வரணும் பாருங்க, எவ்வளோ அழகாக வந்து இன்னைக்கு. எதுக்காக விட்டா இந்த மாதிரி விண்வெளி ஆய்வுகள்லாம் எந்த கிரகம்? ராகு தான். இப்போ ராகு பலமாக வந்து ராகுவோட நட்சத்திரம் பலமாக போணுச்சுன்னா, திருவாதிரை நட்சத்திரமோ சுவாதி நட்சத்திரமோ சதய நட்சத்திரம் போணுச்சுனாலே இந்த ஆய்வு சம்மந்தப்பட்ட கல்விகள் நல்லாவே எடுக்க முடியும். என்ன அப்படின்னா, இந்த கல்வியிலே கொஞ்சம் நாட்கள் இருக்கக்கூடிய மாற்றுதல்கள் அப்போக்கே
அப்பைக்கப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ராகுவோட பிரம்மாண்டம் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நான் பைலட் படிச்சுட்டு என்ன பண்ண வீட்டில் உட்காந்துருக்காரு. தஞ்சாவூரில் ஒரு பையன் என்ன பண்ணுறாரு, பைலட் படிச்சுட்டாரு. வான்வெளியை பற்றியான ஸ்பேஸை பற்றியான ஆய்வு நிறைய பண்ணாங்க ஒருத்தர். ஆனால் வீட்டில் இருக்கிறார். அந்த காலகட்டத்தில் அவசரத்தில் படிக்கிறாங்க, ஆர்வத்தில் படிக்கிறாங்க. அது படிச்சுட்டு மறுபடியும் போய் எங்கேயோ உட்காந்துருக்காங்க. அதை விட்டு வந்து தயவு செய்து எல்லாரும் என்ன சொல்லணும், அந்த அப்பா தயவு செய்து முடிவெடுக்காதீங்க. நீங்கள் எடுத்தீங்கன்னா முடிவு எடுத்துட்டு உங்கள் பிள்ளையை ஜெயிக்க வச்சுட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உண்மையிலே உங்கள் பிள்ளையை நீங்கள் தான் தோற்கடித்தீர்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியும். அதை விட்டு அம்மா முடிவெடுக்கட்டும், அந்த பொண்ணோ பையனோ முடிவெடுக்கட்டும். அப்பா வந்து எந்த இடத்துலையும் சொல்லலாம், வழிகாட்டலாம். என்ன சப்போர்ட்டாக அவனுக்கு படிக்கிறதுக்கு என்ன வேணுமோ வா நான் வாங்கி தர்றேன், என்ன வேணுமோ உனக்கு எந்த காலேஜ் பெஸ்ட்டான காலேஜோ நீ வா நம்ம போய் பார்ப்போம். ஆனால் இந்த காலேஜ் பெஸ்ட்டுன்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது அபத்தமாக தான் இருக்கும். இந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அப்பா எடுத்த முடிவுகள் கண்டிப்பாக அபத்தமாக தான் இருக்கும். தயவு செய்து எந்த அப்பா பெற்றோர்களில் இந்த அப்பா எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறான முடிவுகளாக தான் மாறும். நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கங்க. ஏன் நான் ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஏன்னா நாங்கள் ஒரு ஜாதம் 2 ஜாதம் பார்த்ததில்ல. சும்மா வந்து ஏதோ வந்து நிறைய ஆய்வுகள் வந்து சும்மா எடுத்த உடனே நம்ம சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இல்லை. ஏன்னா ஒரு ஆய்வு தளத்திலேருந்து பேச வேண்டிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த கிரகம், இந்த லக்கணம், இந்த லக்கணமாக சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. புதனோட நட்சத்திரம் சூப்பராக படிப்பு வரும்பாங்க. புதன் பலமாக இருந்து எத்தனை பேர் படிக்காமல், எத்தனை பேர் சும்மா பேசாமலே இருக்கிறாங்க. பள்ளிக்கூட படிப்பு கூட தாண்டாதவங்க நிறைய இருக்காங்க. அதோட குருவோட அம்சம் இருக்கும். சூப்பராக படிக்க மாட்டான், அவன் சூப்பராக தொழில் பண்ணுவார். 8வது தாண்டி இருக்க மாட்டார், தொழில் பண்ணுவார். நம்ம உலகத்திலே பார்த்தீங்கன்னா ராமராஜ் இன்னைக்கு வேஸ்ட் நிறுவனத்தில் ராமராஜ் நிறுவனம் இருக்குது. அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லுவார், நான் படிக்கவே இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த நிர்வாகத்தை பற்றி பேசுவார், பணத்தை பற்றி. ஏன்னா பணத்தை பற்றி அவர் தான் பேச முடியும். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இது ஆச்சரியமாக இருக்கு பாருங்களேன். படித்தவங்க எல்லாருமே சம்பாதிப்பாங்க, படித்தவங்க எல்லாருமே பெரிய ஒரு அப்படிலாம் கிடையாது. சில பேருக்கு புதன் வந்து பலமாக இருக்கும், சில பேருக்கு குரு பலமாக இருக்கும். குரு பலம் அடைந்தவர்கள் நல்ல பணத்தை சம்பாதிக்கக்கூடிய திறமையானவர்களாக இருப்பாங்க. சில பேர் படிச்சிருப்பாங்க, அவங்க பணம் சம்பந்தப்பட்ட கல்விகளை தேர்ந்தெடுக்கலாம். கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கணும். அதுதான் இப்போ வந்து உதாரணமாக புனர்பூச நட்சத்திரமோ, விசாக நட்சத்திரமோ, பூரட்டாதி நட்சத்திரமோ, இப்போ வந்து சிஎஸ் அது சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஆடிட்டிங் சம்மந்தப்பட்டதோ, நிர்வாகம் சம்மந்தப்பட்டதோ, எம்பிஏ சம்மந்தப்பட்டதோ, பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதோ நல்லா படிங்க. அது உங்களுக்கு வரும். அது சம்மந்தப்பட்ட நோக்கில் நீங்கள் பயணிக்கலாம். அடுத்தடுத்த காலங்களும் நம்ம சொல்கிறக்கூடிய ஒரு 10 வருடங்களுக்கும் ஒரு 20 அல்லது 30 வருடங்களுக்கும் இந்த குருவோட சம்மந்தப்பட்ட ஆதிக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அதை முடிவு பண்ண முடியும். சில பேருக்கு குருவோட ஆதிக்கம் 20 வருஷம் இருக்கும். அது வரைக்கும் 20 வருஷம் பயன்படுத்துவாங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், மறுபடியும் வேறு ஒரு கல்வி படித்து அந்த உதாரணமாக வந்து நம்மளுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட லைனில் ஒரு லாயராக இருப்பார், ஆடிட்டிங் சம்மந்தப்பட்ட போயிடுவார். சில பேர் என்ன பண்ணுவோம், லாயராக இருப்பார், மறுபடியும் ஆடிட்டிங் முடித்து ஆடிட்டிங் உள்ள வருவார். இப்படியும் புதனும் குருவும் சம்மந்தப்பட்டு ஒரு கல்வியை தேர்ந்தெடுத்துட்டு அது பிடிக்கலன்னு அடுத்த சப்ஜெக்ட் மாற்றினவங்களும் நிறைய இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரமாக இருக்கலாம், மிருகசீச நட்சத்திரமாக இருக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னே தெரியாது. ஆச்சரியமாக இருக்கும். ஒரு மிருகசீச நட்சத்திரம் யாருக்கு எங்கே பிறந்தாலும், சார் நான் எனக்கு ஜென்மராசி ஜென்ம நட்சத்திரம் மிருகசீசமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. மிருகசீசமோ, சித்திரையோ, அவிட்டமோ, கார்த்திகையோ, உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ ஒரு கல்வி படித்து பாதியை விட்டுட்டு இந்த கல்வி படிக்கலாமா, அந்த கல்வி படிக்கலாமா, 1 வருஷத்தில் 2 வருஷத்தில் 3 வருஷத்தில் டிஸ்கன்டினியூ ஆகி அதை மறுபடியும் திருப்பி வந்து அதேமாரி படித்து சில பேர் ஒரு 60% பேர் மாறி படித்து நல்லா இருப்பாங்க. ஒரு 40% பேர் மாறி படித்து வீணாக போய் வருவாங்க, சுத்தம் படிக்காமலே போயிடுவாங்க. அதை விட்டு இந்த நட்சத்திரங்கள் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் புரட்டாதி நட்சத்திரம் போகும்போது கண்டிப்பாக டிஸ்கன்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதை நாங்கள் சொல்கிறது அச்சய இலக்கணம், ஏஆர்பியும் சொல்கிறோம், ஏஎல்பியும் சொல்கிறோம். அது வேறு. நீங்கள் ஜென்ம இலக்கணத்தில் ஜென்ம ராசின்னு நினச்சிக்கிட்டு என் பிள்ளை வந்து மிருகசீச நட்சத்திரம், என் பிள்ளை வந்து படிக்க மாட்டானான்னு கேட்காதீங்க. அது நீங்கள் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ராசி வேறு. இங்கே ஏஎல்பி ஜோதிடம் படித்தவர்களுக்கு மட்டும்தான் இது அழகாக புரியும். ஏன்னா நாளைக்கு வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா, ஏன்னா அது வந்து எல்லாருமே வந்து ஒரே நேரத்தில் வந்து டிஸ்கன்டினியூ ஆக மாட்டாங்க, நல்லாவும் படிப்பாங்க சில பேர். அதை விட்டு நாங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் ஏஎல்பி ஏஆர்பி பற்றி நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை விட்டு தடைப்பட்ட கல்வியும் இருக்கும். அந்த தடைப்பட்ட கல்விக்கு இதுக்கு என்ன காரணம், சில பேருக்கு உடல் உபாதைகள் வரலாம், சில பேருக்கு சூழ்நிலைகள் ஒத்து வரலாம், சில பேருக்கு அப்பா அம்மாவுடைய நிலைகள் பொறுத்து மாறுபடும். அதை விட்டு இதெல்லாம் அப்பா வேற இடம் ஊர் மாறிக்கிட்டே இருப்பாரு. அப்போ பிளேஸ் மாறுறதுனால அவங்களுக்கு செட் ஆகாம ஒத்து போகாம இருக்கும்.
மாறுவார். அம்மா சில இடத்துல வேலை பார்ப்பாங்க, அவங்க மாறுறதுக்காக அந்த மாதிரி இடம் விட்டு இடம் மாறி இருக்கும். அம்மா அப்பா செய்யக்கூடிய நிகழ்வுகளால் அந்த பிள்ளைங்க படிப்பு மாறுபடும். அதேமாரி இடம் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர், நம்ம பஞ்சம் இல்லை நம்ம ஊரில் வந்து நிறைய வந்து போராட்டமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனால் மாற்றம் வரும்னு நினச்சிக்கிட்டு இடம் விட்டு இடம் மாறும்போது இந்த குழந்தைகளோட பள்ளி கல்வி வந்து நிறைய இடத்துல தடைபடும். வறுமையோட நம்ம படிக்கக்கூடிய காசு இல்லாத இடத்தால நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். முதல் வருஷம் பணம் கட்டிடுவாங்க, அடுத்த வருஷம் பணம் கட்ட முடியாத சூழ்நிலைகள் இப்போ எல்லாம் மாறிட்டு ஓரளவுக்கு பணம் வந்து வசதி வாய்ப்புகள் எல்லாமே மாறிட்டு நம்ம சொல்கிற ஒரு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் படிப்புக்கு எங்கே காசு இருக்கும்? நம்ம ஏதோ வந்து கொடுத்தா படிப்போம். நான் அன்றைக்கி பணமும் தேவைப்படலை. நம்ம இருந்த காலகட்டங்களில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி படிப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய செலவுகள் ஆகலை. இன்றைக்கி பெரு செலவாகல் ஆகுது. பெரும் செலவு செய்தும் அந்த படிப்புகள் வந்து முழுமையாக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாங்கள் வைக்கக்கூடிய வாதமாக இருக்கும். அதை விட்டு மக்கள் வந்து என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னா, இந்த எதிர்காலத்தை வந்து கணிக்கக்கூடிய ஒரே ஒரு கருவி அல்லது ஒரு மொழி அப்படின்னு வச்சா இந்த கடவுளோட மொழி ஜோதிடம் மட்டும்தான். அதை விட்டு நீங்கள் எல்லாருமே இந்த ஜோதிடத்தை வந்து உங்கள் பிள்ளைய என்ன எப்போ, ஏன்னா பிள்ளைங்க படின்னு அவன் படிக்கவே முடியாது. அவன் உடம்பு ரொம்ப குண்டாக இருப்பான், அவனுக்கு உடம்பு சாப்பிட்டு ஒரே மதன்னு இருக்கும். அவனை போட்டு குத்து நீ படின்னா படித்தா எப்படி படிப்பான்? அவனை படிக்கிறதுக்கான சூழ்நிலை அமைப்பே இருக்காது. அவனுக்கான அதாவது சில பேருக்கு சார் புரியலைம்பாங்க. எல்லாருக்குமே புரியும். குழந்தைகளுக்கு உடல் வாகு தான் புரியாதே தவிர, உடல் என்னென்னா அவனோட உடலோட அமைப்பு வந்து ஞாபகம் வந்து வச்சுக்க முடியாது சில பேருக்கு. அது உடலோட அமைப்பு தான் காரணம். மறதின்னு ஒன்று இல்லை. மறதிங்கிறது வேறு. ஏதோ வந்து எல்லாருக்கும் மெமரி ஒன்று தான். ஆனால் என்னென்னா இந்த உடம்போட சூழ்நிலை இருக்குது பாருங்கள். சில பேருக்கு நிறைய சாப்பிட்றத விட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தூக்கமாக வரும்போது அந்த ஞாபகம் வராது. படிப்புங்கிற ஞாபகம் வராது. அது படித்த விஷயங்கள் மறந்து போகும். அதை விட்டு தான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. இதெல்லாம் உடம்போட சூழ்நிலை. படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்ம என்ன சார் சொல்ல விரும்புகிறோம்? இது என்ன, அதுதான் சொல்கிறேன்ல, அவங்க உடம்பை முதல்ல பிள்ளைங்களோட உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்து கவனித்து எந்தெந்த வேலை நேரத்தில் சாப்பாடு உணவுகளை கரெக்டாக டயத்துக்கு கொடுங்க, டயத்துக்கு எடுத்துக்க சொல்லுங்கள். ஏன்னா சில பேர் படிக்கிறாங்க, நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க பார்த்திங்கன்னா சாப்பிடவே மாட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அதுவே அவங்களுக்கு உடலோட பாதிப்பு ஏற்படுத்தும். நல்லா படிக்காத பிள்ளைங்களை பார்த்திங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க, அவங்க படிக்கவே மாட்டாங்க. அவங்க உடம்பு அளவாக சாப்பாடு கொடுங்க. அவங்களோட தனிப்பட்ட கவனம் செலுத்துங்க. அப்பாவோ அம்மாவோ என்னென்னா அவங்களோட தனிப்பட்ட கவனங்கள் யாரோ ஒருத்தர். இன்றைக்கி வேலை சம்மந்தப்பட்ட பளு வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நிறைய இருக்குது. யாராச்சும் ஒருத்தர் வந்து அந்த பிள்ளைங்களை கவனமாக செலுத்துங்க. அப்போ தான் வந்து தனிக்கவனம் செலுத்துங்க. அப்போ தான் அந்த படிப்புங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு மேலோங்கும். குறிப்பாக வந்து அம்மா வந்து கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் நான் சொல்லக்கூடிய வேண்டுதலாக இருக்கும் எல்லாருக்கும். நன்றி சார். நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கல்வியை பற்றி பார்த்துருக்கோம். இதில் நம்ம அட்சய லக்ன பத்ததியில் ஒவ்வொரு நட்சத்திர புள்ளிகள் நகரும் போதும் அந்த கல்வியினுடைய தன்மைகளும் நிலைகளும் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக மாறுங்க. ஆனால் அதுக்காக அதனுடைய அடுத்தடுத்த கிரக நிலைகளும் அவங்களுக்கு சாதகமாகவே இருந்தால் அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த ஒரே கல்வியிலே அவங்க தொடர்ந்து பயணிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறையவே கொடுக்கும். இப்போ இதில் நம்ம அட்சய லக்ன பத்ததியில் இப்போ சார் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நான் முடிவெடுக்கிறத விட நான் இன்னொருத்தங்கள்ட்ட போய் பார்த்து முடிவெடுக்கிறதுல எது சிறப்பாக இருக்கும் அப்படின்னா, அந்த ஜாதகத்தை, அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தை நான் புரிஞ்சுக்கும் போது, அதை படிக்கும்போது, இதனுடைய எதிர்காலத்துக்கு இந்த கல்வியை தேர்ந்தெடுத்தா இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இது இப்படி தான் அதனுடைய செயல்பாடுகள் இருக்க போகுது, இப்படி தான் அதனுடைய வருமானம் இருக்க போகுது அப்படிங்கிறத உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட நம்பி என் குழந்தை என்ன படிக்கும்னு நீங்கள் கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் படிச்சுட்டு நீ இப்படி தான் வரப்போற, உனக்கு இப்படி தான் அமைப்பு இருக்குது, இதை பண்ணுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுவே உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடம் படிங்க. உங்கள் பிள்ளைகளினுடைய கல்வியின் திறன் எப்படி இருக்கும்னு நீங்களே பார்த்துக்கோங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி. நன்றி. சித்தர் பூமி.